மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் நமது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களையும் நமது மாண்புமிகு நமது தெய்வமாக இருக்கின்ற நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை பெற்று இன்று 3 மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் இதுல என்ன ஒரே குறைனா எங்க ராமநாதத்தை சேர்க்கல ஒரு சின்ன வருத்தம், எங்களையும் சேர்த்திருக்கலாம். ஆமா, அது ஒரு சின்ன வருத்தம். எங்க மாவட்ட செயலர் நேற்று சொன்னாரு நம்மளையும் சேர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த 3 மாவட்டங்களின் சார்பாக விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நமது கழகத்தின் பொருளாளர், மரியாதைக்குரிய திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து பேரவையை சிறப்பாக வழிநடத்தி எப்படி எங்களை எல்லாம் கழக பணியாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் குரு, எங்களுக்கு ஆசானாக இருந்து கொண்டிருக்கின்ற கழக அம்மா பேரவையின் செயலாளர், மதுரை மேற்கு புறநகர் மாவட்டத்தின் செயலாளர், மரியாதைக்குரிய சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் RB உதயகுமார் அண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களே, மரியாதைக்குரிய மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நமது ராஜன் செல்லப்பா அவர்களே, மரியாதைக்குரிய கழகத்தின் பாசறை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் பரமசிவம் அவர்களே, மரியாதைக்குரிய ஐடி விங்கின் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் அவர்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த மூத்த முன்னோடிகளே, நிறுவனர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் நீங்க சொன்னது போல சுருக்கமாக, ஏன்னா நான் புரோட்டோகால் படி நான் பேசிக்கவே கூடாது, இருந்தாலும் அண்ணன் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அண்ணன் ராஜ் சத்யன் அவர்கள் சொன்னது போல, நமது அண்ணன் பாசறை அண்ணன் பரமசிவம் அவர்கள் சொன்னது போல, இந்த சமுதாயத்தின் வரலாறை அளிக்கின்ற நிகழ்வாக இன்றைக்கு விடியா திமுக அரசு கங்கணம் கட்டிக்கொண்டு, ஏன்னா இந்த சமுதாயம் என்றென்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசிகளாக இருக்கின்றார்களே, இவர்களை எப்படி இவர்கள் வரலாற்றை அளிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்த பள்ளிகளை எல்லாம் அரசு பள்ளிகளோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனால என்ன லாபம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல இந்த பள்ளிகள் எல்லாம் சேர்க்கிறதுனால என்ன லாபம்? ஏதாவது அந்த பள்ளிகளின் நீங்க தரத்திற்கு இந்த பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்றால் இதற்கு கூடுதலாக நீங்கள் நிதி ஒதுக்குங்கள். அப்பனா அந்த சமுதாயம் சந்தோஷப்படும். அதை விட்டுவிட்டு இந்த பள்ளிகளை எல்லாம் பொதுவாக பள்ளிகளோடு சேர்ப்பேன் என்றால் அது எந்த விதத்தில் உதவும் என்று ஸ்டாலினுக்கு யாரும் அறிவுரை சொல்லவில்லை போல தெரிகிறது. அதனால் தான் அவர்கள் யாரோ சொல்லி அவர் நம்ம இவர் சொன்னது போல சந்துரு அறிக்கையை அவர் கேட்டுக்கொண்டு எப்படியெல்லாம் தென் மாவட்டங்களில் ஒரு சமுதாய ஒரு இணக்கமாக இருக்கின்ற மக்கள் மத்தியிலே சமுதாய இணக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிவிப்பை வெளியிட்டு, ஆனால் சொன்ன மாதிரி அவர் அந்த அறிவிப்பை பின்வாங்க விதமாக நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதனால இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் நீண்ட நேரம் பேசக்கூடாது, ஏன்னா முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த உண்ணாவிரதம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு எத்தகைய போராட்டத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது, நாங்களும் துணை இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.